மதிவாணன், இந்த விமர்சனம் உதயநிதி அவர்கள் சொன்னதிலிருந்து அதுக்குள்ள இன்னும் இன்டெப்தா போறப்ப வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படலை, அதுதான் பார்வையா? அதுதானே உண்மையும் கூட. நீங்கள் இந்த நாம் எதிர்கட்சியாக இருந்தோம்ல இந்த 10 வருஷத்தில் எந்த விஷயத்துக்காவது ஒதுங்கி நின்னமா? சிஏஏ போராட்டமாக இருக்கட்டும், இல்லை என்ஆர்சி என்இபிஆர் விஷயங்கள் வரட்டும், இந்த மாதிரி பிஜேபி கொண்டு வந்த எல்லா தப்பான காரியங்களுக்கும் எதிர்த்து ஒரு எதிர்கட்சியாக போராட்டம் பண்ண கட்சி திமுக அரசை எதிர்த்து வலுவா தானே களத்தில் இருக்கிறாங்க, தினந்தோறும் அறிக்கை விடுறாங்க. கள்ளக்குறிச்சியில எல்லாம் எதிர்கட்சி தலைவரே போறாரு. நீங்க பிஜேபியை எதிர்க்கல, அதனால எதிர்கட்சியா செயல்படலன்னு சொல்ல வரீங்க சார்? இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்தது இல்லை, நாடாளுமன்ற தேர்தலுக்கு யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணணும்? மோடி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணணும். இந்த நாட்டுக்கு யார் வேணும்னு சொல்லிட்டு யார் வேணான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணணும். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போய் சம்மந்தமே எல்லாம் ஒன்று பேசின்னு இருந்தால் மக்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு தான் அனுப்புவாங்க. அதான் நடந்தது. இடைத்தேர்தல் வருது, தேர்தலை புறக்கணிச்சுட்டு ஒரு எதிர்கட்சி புறக்கணிச்சுட்டு வீட்டில் போய் உட்காந்துருந்தா என்ன கணக்கு? இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்க சொல்ற லாஜிக் சரி. 26ல் என்ன இது இருக்க போகுது? திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமா வேண்டாமான்றது தானே. அப்போ அவங்க உங்களை தானே எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க. இப்போவும் ஏன் நீங்க பாஜகவை எதிர்க்க சொல்றீங்க? இப்போது எங்களை எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ணணும் இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் நலத்திட்ட உதவிகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு, இல்லை எங்களுடைய சாதனைகள் இருக்குன்னா இந்த சாதனைகள் மக்கள் அங்கீகரித்ததுனால தானே தொடர் வெற்றி எங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுனால தானே உங்களை புறக்கணிக்கிறாங்க. இதில் வெளிப்படையாக தெரியுது இல்லை உங்களுக்கு எங்கே இதில் பிரச்சனை இருக்குது. நீங்கள் குற்றம் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறீங்களே தவிர மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலன்னு தான் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மக்கள் அன்றாட பிரச்சனை இருக்குது, நீட் தேர்வு இருக்குது, இல்லைன்னா காவேரி பிரச்சனை இருக்குது, இதை பற்றி எங்கே பேசுகிறாரு அவர்? பொங்கலூர் மணிகண்டன் இப்போ பிரச்சனை வெற்றி தோல்வி எல்லாம் விட்டுருங்க, களத்தில் ஒரு வலுவா எதிர்க்கட்சி அதிமுக இருக்குதா? மத்திய அரசின் போக்குகளை கண்டிக்குதா? நீங்க களமாறுறீங்களா? அதுதான் இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்தாச்சு. சார், இவர்கள் நோக்கம் ஒரே ஒன்றுதான். அதாவது மோடியை எதிர்த்து பாஜக எதிர்த்து சிறுபான்மை வாக்குகளை மொத்தமாக அள்ள வேண்டும். அதை தாண்டி எதுவுமே இல்லை. நீங்களே எதிர்த்தா உங்களுக்கு கிடைக்குமே. இல்ல நாங்களையும் எதிர்க்க சொல்றாங்க. இல்ல ஸ்டாலின் மாதிரி சட்டை கிழிச்சுக்கிட்டோ சட்டசீல் போய் பண்றதில்ல. சட்டையை கிழிச்சிட்டு வந்தாங்க. நாங்க எந்த இடத்துலயும் யாரோட கால்ல விழுந்தோ பதவிக்கு நாங்க வரல. நேரடியா மக்களை சந்திச்சு பதவிக்கு வந்திருக்கோம். 50 வருஷம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். 2 பேரும் அனுபவம் வாய்ந்தவங்க. நான் 2 செய்தி சொல்றேன். இதுல நம்ம வார்த்தையை விட்டுட்டா ரொம்ப கடு சொல்ல யார் சுமக்க போறாங்கன்னா நீங்க நெஞ்சில் சுமக்கிற 2 தலைவர்கள் தான். அதனால கவனமா இருங்க வார்த்தையில. சொல்லுங்க, பேசுங்க. சார், ஒண்ணு இல்ல, கடந்த கால அதிமுக ஆட்சியின் போது 35,000 போராட்டம் நடந்தது. இப்ப டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும் என்று அக்கா கனிமொழி அவர்கள் கண்ணீர் விட்டு கதறினாங்க. விதவைகள் அதிகமாயிடுச்சு அழுதாங்க. இப்ப சட்டசீல் பேசணும் கண்டிக்கல. கள்ளச்சாரம் சொல்லி அதிமுக கடுமையா பேசு, ஏன் பேச அனுமதிக்கல? காவல்துறை மானிய கோரில 1.5 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாங்களே, ஏன் ஒளிபரப்பு செய்யல? எதிர்கட்சி 66 எம்எல்ஏ வைத்துக் கொண்டு எதிர்கட்சி இல்லை எப்படி சொல்றீங்க? இப்ப திமுக செய்கிற மின் கட்டணமோ சொத்து உயர்வோ இல்ல பத்திரப்பதிக்கட உயர்வோ எல்லாவற்றையும் எதிர்த்து அதிமுக போராடி வருது. அப்ப அதெல்லாம் நீங்க ஆமா சரின்னு சொன்னீங்களா? அப்போ நீங்க அதிமுக பலகீனமா இருக்குதுன்னு சொல்லி பலப்படுத்த யார விரும்புறீங்க? மணிகண்டன் சொல்லட்டுமா? நீங்க சொல்ற இல்ல அவர் சொல்றாரு இல்ல, இந்த விலைவாசி உயர்வு இந்த கட்டண உயர்வு இதுக்கு அப்புறம் தான் தேர்தலை சந்திச்சிருக்கோம். இந்த சந்திப்புக்கு மக்கள் வெற்றி கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க சொல்ற குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு மக்கள் புறக்கணிக்கிறாங்க. நீங்க செஞ்ச ஒரு நிமிஷம், நீங்க செஞ்ச 10 வருஷம் நிர்வாக சீர்கேட்ட இன்னைக்கு நாங்க தான் சரி செய்யறோம். அதை நீங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. பேசலாம். பொங்கலூர் மணிகண்டன் காத்துருங்க. ஜென்ராம் அதுல பொங்கலூர் மணிகண்டன் ஒரு நுணுக்கமான இடத்தை என்ன சொல்றாருன்னா, நீங்க அதிமுக பலகீனமாக இருக்கிறது என்று சொல்வதன் மூலம் மறைமுகமா பாஜகவை பலப்படுத்துற திட்டம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பாஜகவை பலப்படுத்திட்டு இருக்கு திமுகன்ற. பாஜகவை பலப்படுத்தி விட கூடாது அப்படிங்கிற கவலையில தான் அவர் சொல்றாரு. அதாவது பாஜக வலிமை அடைந்து வருகிறதுங்கிறதுக்காக இல்லை, அதுக்காக இல்லை. கோட்பாட்டு அளவில் பல்வேறு விஷயங்கள்ல இசைந்து வருவதாக ஒரு தோற்றம் தருகிற கட்சி அதிமுக. அது அந்த வாய்ப்பு இருக்கக்கூடியதை நழுவ விட்டு முடியாது. அவங்க தோத்து போய் முற்றிலும் முரண்பட்ட கொள்கைகள் உள்ள ஒருத்தர் உள்ளுக்குள்ள டாமினண்டான பொசிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் அவசியமான மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு பதிலாக
வேறு சில உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மட்டுமே ஆனா பேசிக்கொண்டிருக்கோம். பொகலூர் மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, நாங்க களத்துல இருக்கிறோம், எதிர்க்கட்சியா தமிழகத்துக்காக குரல் கொடுக்கிறோம், அப்ப எங்க குரல் வலையை நசுக்குறீங்க, எல்லாமே பண்ணிட்டு நாங்க மீண்டு வரணும்னு சொல்றதை நாங்க எப்படி ஏத்துக்கிறதுன்றாரு. அதாவது மீண்டு வரணும்னு சொன்னா உங்களுக்கு அவ்வளவும் பம்ப் எடுத்துட்டு வந்து காத்தடைச்சு பறக்க விடுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க? நீங்க தான் எழுந்து வரணும், நீங்க தான் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். அவங்களே வந்து அதையும் செய்வாங்களா? அவங்க இன்னும் உங்களுக்கு அந்த மாதிரி உதவிகள் செய்துட்டு இருக்காங்கன்னு அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு. பொகலூர் மணிகண்டன், ஒரு அக்ரிமெண்ட்ல உங்களை காத்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற குற்றச்சாட்டு இருக்கிறப்ப அரசியல் களத்துல ஒரு சமிக்கையா தானே சார் சொல்ல முடியும் பொங்கலூர் மணிகண்டன்? விஜய் சார், இப்போ 4 பேர் இருக்கிறார், 4 பேர்ல திமுக சகோதரர் நாங்க எதிரி, மாத்தி மாத்தி பேசிக்கோ மோதிக்கோ, அது வந்து ஊறி வந்தாச்சு. இப்போ அடுத்தது காழ்ப்புணர்ச்சி அரசியல் அண்ணன் ரவீந்திர சாமி எப்பவுமே செய்வாரு, அது ஓகே. பாருங்க, போற போக்குல நீங்க ஒரு நான் இதையும் அனுமதிக்க மாட்டேன். தலைகளை கட்டி துணி போடக்கூடிய கெபாசிட்டி உண்டு கருத்தியல்ல. இதுவும் பழனிசாமியே தலைகளை கட்டி கெபாசிட்டி உண்டு. தனிப்பட்டு வேண்டாம், நான் அனுமதிக்க முடியாது. எல்லாமே பண்பட்டவர்கள் வேண்டாம், அடியாளா பேசுற அடியாளா வேண்டாம் வேண்டாம், நான் அனுமதிக்க முடியாது. எல்லாருமே பண்பட்டவர்கள், தயவு செய்து. நம்மளை விட பார்வையாளர்கள் மேம்பட்டவர்கள், அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். வேண்டாம் சொல்றீங்களா? அது உண்மையான கரிசனமாக புரியல. இப்போ உண்மையான கரிசனமாக இருந்தா அதிமுக என்ன செய்யணும் பாருங்க. கடந்த 2 ஆண்டுகளாக அதிமுக பற்றியான விமர்சனம் எப்படி வந்து பாருங்க, எடப்பாடி எப்படி வந்து பாருங்க. அவரை தொய்வுபடுத்துவதற்காக சொன்ன ஒரே ஒரு கேள்வி பொங்கலூர் மணிகண்டன், ஒரு சமிக்கை தான், உங்களை சொல்லுவாங்க நீங்க தான் வரணும் எழுந்து அப்படின்றாங்க, நீங்க அந்த இடத்துல தீவிரமா இல்லைன்றாங்க. விஜயன் சார் எப்படி சொல்லி, அதாவது எடப்பாடியார் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்தவர், அவருக்கு எந்த பின்புலம் இல்ல. தந்தையார் வந்து பெரிய அரசியல், சாதாரண விவசாயி, இன்றைக்கு விவசாயம் செய்யக்கூடிய எளிய மனிதர். அவர் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல்ல தமிழ்நாடு சுற்றி வந்து நேற்று கூட மதுரை வாயில்ல பேசுறது கேட்டிருப்பீங்க. ஒட்டுமொத்த திமுகவின் தவறுகளை சுட்டி காட்டி மத்திய அரசு பேசினாருங்களா? அப்ப அதான் அரசியல். மக்கள் மத்தியில தவறுகளை அமலப்படுத்துகிற எதிர்க்கட்சி அவர் தானே. தாண்டி என்ன செய்ய கத்தி எடுத்து அவரும் வந்து சண்டைக்கு முடியாதுங்க. மக்களுக்கு தன் கருத்தை சொல்ல முடியும், சொல்லி வேலையை செய்வார். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard